பிலிப்பியருக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4 ஸ்தோத்திரம் 9வது வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலிப்பியரிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளிலேயே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று பவுல் நமக்கு அந்த எபேசு சபையின் ஜனங்களுக்கு சொன்னதை நாம் வாசித்தோம். நாம் காணாததை அல்ல, நாம் அனுபவிக்கிறது, நாம் கேட்டது, அந்த வசனங்களைத்தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மிகவும் கவனமாய் கேளுங்கள். தேவன் உங்கள் இருதயங்களிலே அசைவாடி கிரியை செய்வார், ஆத்துமாக்களை தேற்றுவார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:16. 1 யோவான் 2:16. நாம் கடந்த செய்தியிலே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும், அவருடைய பாதையிலே நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இஷ்டமான பாதையிலெல்லாம் நாம் ஓடினால் அவருடைய கற்பனைகளின்படி நம்மால் நடக்க முடியாது. அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். நாம் அவரில் நிலைத்திருக்கணும், அவர் நம்மில் நிலைத்திருப்பார். நாம அவரை தேடி போகவில்லை, அவராக வந்து பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாகி இருந்த நம்மை என் தேவன் பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இல்லை, நம்முடைய சுயத்தினால் ஒருவரும் இந்த இடத்துல கடந்து வந்ததில்லை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது சீர்காழி பாடும்போது ஒரு பாடல் பாடுகிறார். அவர் மரித்து போன நிலைமையிலே மகனே என்று அழைத்து உனக்கு மறுவாழ்வு கொடுத்த மாதேவன் இயேசுவை நீ மறவாதே என்று சொல்லி பக்தர் பாடுகிறதை பார்க்கிறோம். அதுபோல அநேகருடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றுமில்லை, இவருடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி சுகமாகுமா, இவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு கடந்து வந்த அநேக ஜனங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நான் இந்த இடத்துல கடந்து வந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதுவரையிலும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமானால் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தின்படி நாம் ஓடுவோமானால் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற முடியாது. முதலாவதாக அந்த 2:15 அது வசனத்தை வாசிங்க. 2:15. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகலமும் தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி சகல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தும் போது ஒன்றும் குறைவில்லாதபடி தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருகிற நேரங்களிலே அவருடைய நடக்கைகள், செய்கைகள், அவருடைய வார்த்தைகள் மூலமாக தேவனை கோபமூட்டி அவர்கள் வழியிலே அழிந்து போனார்கள். ஆனால் கடைசியாக 2 ஜனங்கள் தான், 2 நபர் மாத்திரம்தான் அழைக்க அந்த இடத்துலேருந்து வந்ததிலே கானானுக்குள்ளே பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். நம்மளையும் அப்படித்தான் தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி. நம்முடைய சபையின் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் அந்த தெரிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை அடைய வேண்டுமானால் தெரிந்து கொண்ட அந்த பட்டியலிலே நாம் பங்கு பெற வேண்டும், நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாய் நாம் மாற வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையினாலே தான் தேவன் இவ்வளவாய் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை நமக்கு தந்து இம்மட்டுமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நாட்கள் கடந்து போக போக கடிந்து கொண்டு ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்று சொன்னால் கடைசி காலங்கள் நெருங்கும் போது ஜனங்களுடைய அன்பு தணிந்து போகும் என்று பார்க்கிறோம். உலகத்திலே பாருங்கள், உலகத்திலே நமக்கு இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்.
நாம் சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். நாம் கட்டாயம் இப்படி அப்படித்தான் இருப்போம் என்று சொல்லி. முதலாவதாக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கும் போது அது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் நிமித்தம் எவைகளை இழந்தீர்களோ அவைகளை உங்களுக்கு 1000 மடங்காக திரும்ப கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய தாயார் அவள் தேடி வந்தபோது, உன் தாயாரும் உன் தகப்பனாரும் தேடி வந்திருக்கிறாள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், இதோ இங்கே இருக்கிறது தான் என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய சகோதரனும் என்று சொன்னார். அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தெய்வம், அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க எப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற வேளையிலே எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தால் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், தேவனை ஆராதிப்பேன், தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவேன், என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் மாற வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும், எனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் வாஞ்சியோடு கடந்து வருகிறார்கள். ஆனால் கடந்து வந்து அவர்கள் அந்த வசனங்களை கேட்டு தேவனுடைய சமூகத்திலே மிகவும் உற்சாகமாய் ஆராதித்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அவருக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறார். அநேக நாட்கள் கடந்து போக போக அந்த விசுவாச ஓட்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குகிறது. ஏனென்று சொன்னால் தேவன் நல்ல சரீர சுகபலன் தருகிறார், கஷ்டத்திலிருந்து பிரச்சனைகளிலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்கிறார். அந்த நாட்களிலே உள்ளுக்குள்ளே மனுஷனுக்கு ஒரு பயங்கர விருத்த சந்தோஷம் உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பெரிய சந்தோஷம், பரலோகத்திலும் சந்தோஷம், பூலோகத்திலும் அந்த மனுஷனுடைய உள்ளிலே ஒரு சந்தோஷம். அப்பொழுது என்ன நினைக்கிறோம், எப்படி ஆகிலும் தேவனை அதிகமாய் ஆராதிக்க வேண்டும், தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போக போக நாம் இந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உலக காரியங்களுக்கு நேராக, என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் அதை எப்படி கருத வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்படும். ஏனென்றால் அவருடைய பரிசுத்த நாளை நாம் வீணான காரியங்களுக்காக, உன் வீட்டில் இருக்கிற உன் அந்நியனானாலும் சரி, உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அவன் வேலை செய்யக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், நம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு கூட கடந்து வராதபடி நான் யாரையும் குறை சொல்லுகிறதில்லை, நானும் அப்படி இருந்தவன் தான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். நம் இஷ்டப்படி நமக்கு இன்னைக்கு பணம் கிடைக்கும், எப்படியும் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டுமானால் பணம் நிச்சயமாக தேவை. நிச்சயமாக பணம் இல்லாமல் இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, பணம் நமக்கு தேவை. ஆனால் நாம் அதை ஆசைப்பட்டு நாம் இந்த தேவனுடைய காரியங்களை விட்டு நாம் திரும்ப அந்த உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்களை தேடி நாம் ஓடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் ஏதாவது நாட வேண்டும், இன்னும் எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமாக நாம் ஓடும்போது அவருடைய ஜெப வாழ்க்கை முதலாவதாக தேவனை ஆராதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறமாக ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பின்ன வேதத்தை கையில் எடுக்கிறதே கிடையாது. யார் என்ன பிரசங்கித்தால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, காலையில் வரும்போது கொண்டு வருவார்கள். நானும் அப்படி இருந்தவன், அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்றைக்கு நாம் இதை முழுமையாக, இது எனக்கு தேவன் எழுதி தந்த பொக்கிஷம், இதில் என்ன இருக்கிறது என்று நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபித்து தேவனுக்கென்று நம்ம என்றைக்கு அர்ப்பணிக்கிறோமோ அப்படிப்பட்ட ஆட்களுடைய ஆத்மாவிலே வாழ்க்கையிலே பெருத்த ஒரு சமாதானம் அவளுக்கு உண்டாகும். நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அந்த பெரிய சந்தோஷம் அவளுக்குள்ளே உண்டாகும். உலக காரியங்களை குறித்து நமக்கு எது இருந்தாலும், ஆனால் தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரம் அல்லவா, தேவனை ஆராதிக்க வேண்டுமே, தேவனை ஆராதிக்க வேண்டுமே என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு உற்சாகம் உண்டாகும். வீட்டில் இருந்தால் இருக்க முடியாது, வேலைகளுக்கு கடந்து போனால் நம்ம போனால் அந்த இடத்திலே நமக்கு மிகவும் வேதனையான காரியமாக இருக்கும். இந்த நேரத்திலே ஆராதனை நடக்கிறதே, எப்படி நாம் அதை விட்டு இந்த இடத்திலே இன்றைக்கு என்ன தேவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு யாரோ எல்லாமோ பேசுகிறாரே, என்னோடு என்ன பேச சித்தமாக இருந்தாரோ, இந்த நாட்களில் அதை விட்டு போனேனே என்று சொல்லி அங்கலாய்க்கிற நாட்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால்
அவருடைய சமூகத்திலே நாம் 1 மணி நேரமானாலும் சரி, அரை மணி நேரமானாலும் சரி, கிடைக்கிற நேரத்திலே அவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே நாம் கடந்து வருவோமானால் அதனுடைய பிரதிபலன் இந்த பூமியிலே நமக்கு இல்லாவிட்டாலும் கூட ஒரு ஆனந்த கண்ணீரோடு அந்த வாக்கியங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம், அந்த நித்திய ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே ஒரு பெருத்த சமாதானம் நம்முடைய இருதயத்திலே உண்டு. பெருத்த சமாதானம் உலகத்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது யாராலையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய இருதயம் ஆத்மா இளைப்பாறுகிற வேளையிலே நாம் இந்த தேவனை நாம் ஜெபித்து அவரை ஆராதிக்கிற வேளையில் அந்த கொடுக்கிற சந்தோஷம் எந்த மனுஷனுக்கும் சொல்லி அறிவிக்க முடியாது. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக நேரங்களில் நான் வேதம் வாசித்து ஜெபித்து, கர்த்தாவே இந்த நாளிலே என்ன செய்தி கொடுப்பார்களோ அப்பா பிதாவே, அதற்காக ஒரு வசனமாவது இந்த நாளிலே வருகிற நான் வாசித்ததிலே நான் தியானித்ததிலே ஒரு வசனமாவது இந்த நாளில் வருமாய் என்று சொல்லி நான் அநேக நாட்களிலே வேத பகுதிகளை வாசித்ததுண்டு, ஜெபித்ததுண்டு. ஆனால் கடந்து வந்து ஆராதிக்கிற வேளையிலே நாம் படித்த அதே வசனம், நாம் தியானித்த அதே வசனம், ஆவியானவர் என்னோடு கூட பேசினதை நான் அநேக நாட்கள் அநேக ஜனங்களோடு சொன்னதுண்டு. அது எனக்கு மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் அந்த நாளில் காலை வேளையில் எழும்பி அந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் கடந்து வரும்போது அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும்போது இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்தார், இந்த காலை வேளையில் இந்த வேத வசனத்தை வாசிக்கும்படி கிருபை செய்தார் என்று சொல்லி நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்ததுண்டு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனை ஆராதிக்கிறதிலே முதலிடம் கொடுங்கள். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் எல்லாவற்றையும் விடுவிக்கிறதற்கு நம் தேவனால் கூடும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய தேவ சமூகத்தில் ஒரு ஆராதனை உண்டு என்று சொன்னால் எந்த காரணத்தை கொண்டும் வியாதியோ அல்லாவிட்டால் வர முடியாத ஒரு கஷ்டமோ இருந்தால் மட்டுமே அதை விட்டு விலகுமானால், அல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் ஒரு வாஞ்சை, ஒரு உற்சாகம், ஏன் பரிசுத்த ஆவியான ஒரு உள்ளிலிருந்து பேசிக்கொண்டே இருப்பார். இந்த நாளில் ஆராதனை உண்டு, கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அதுதான் அந்த நித்திய ஜீவனுக்கு முதல் படியாக இருக்கிறது. நாம் அப்படி தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும். அதான் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். அவர் சொன்னார், தேவன் சொன்ன வசனம் நாம் அடிக்கடி சொல்லி செபிக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னென்ன தேவையானாலும் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அநேக காரியங்களுக்காக வாரக்கணக்காக மாதக்கணக்காக கஷ்டத்தோடு பிரயாசத்தோடு நாம் ஓடினாலும், ஆனால் தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. பாருங்கள், நாம் எவ்வளவுதான் சம்பாதித்து நாம் சேர்த்து வைத்தாலும் கூட அது ஒரு நிமிஷத்திலே ஒரு செகண்ட்ல போன மாதிரி போய்விடும். பாருங்கள், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் அது நம்முடைய வீட்டிலே ஒரு ஐஸ்வர்யமாய் நிலைத்திருக்கும், அதிலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பாருங்கள், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தேவனை அதிகமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழும்போது தேவன் ஆசீர்வாதங்களை தருவார், ஐஸ்வர்யத்தை தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். இவைகள் எல்லாம் பெருகும் போதும் வேதம் என்ன சொல்லுகிறது? உன் இருதயம் எங்கே, உன் பொக்கிஷம் எங்கே, அங்கே உன் இருதயம் இருக்கிறது என்று. நம்முடைய ஆத்மா எங்கே, நாம் என்ன பொக்கிஷத்தை சேர்க்க போகிறோமோ அங்கே தான் நம்ம ஆத்மா வாஞ்சியாக இருக்கும். உலக பிரகாரமாக எப்படியாக வேலை செய்ய வேண்டும், எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராதனையில் கடந்து வந்தாலும் கூட நாம் நினைத்து கொண்டிருப்போம், ஐயோ இந்த நாளில் வேலை போய்விட்டதே, இவ்வளவு பணம் கிடைக்குமே என்று சொல்லி நாம் அந்த காரியத்திலே தான் நாம் இருப்போம். நம்முடைய உருவம் தான் இங்கே இருக்குமே தவிர நம்ம சரீரத்தில் அந்த ஆத்மாவெல்லாம் வெளியே, அங்கே சிந்தனைகள் எல்லாம் வெளியே போய்விடும். அப்படி இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்கள், எத்தனை வருஷம் ஆராதித்தாலும் அதுபோல இன்னும் அல்லாவிட்டால் செபிக்கிற வேளையிலே நமக்கு மற்ற மாதிரி சபையிலே பெரியசாக செபிக்கும் போது நமக்கு செபிக்க நேரம் கிடைக்கிறதில்லை. ஆனால் மற்றபடி நாம் உபவாச கூட்டத்திலோ மற்ற சின்ன ஜபங்களோ நாம் செபிக்க சொல்லும்போது ஒரு வார்த்தை, தெய்வமே இந்த நாளிலே அடிமை கடந்து வந்திருக்கிறோம் அப்பா, அந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் செபிக்க தொடங்கினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை முன்போட்டு கொண்டு போவார். அதுதான் பாருங்கள், இளைய குமாரனுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவன் பூர்த்தியான சாப்பாடு வீட்டிலே, ஆனால் அவன் பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காதபடி அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு புத்தி தெளிவு வருகிறது. பாருங்கள்,
என் வீட்டிலே வேலைக்காரர்கள் எவ்வளவு நிம்மதியான சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி அப்போ அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. நான் எப்படி ஆகிலும் தகப்பன் வீட்டிலே போவேன், தகப்பனிடத்தில் உம்முடைய பிள்ளை அல்ல என்று சொல்லி அவ்விடத்திலே நான் என்னை தாழ்த்தி வேலைக்காரன் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் அங்கே தீர்மானம் எடுக்கிறான். ஆனால் அவன் கடந்து வருகிற வேளையில் எல்லாம் அவனுடைய இருதயத்திலே நான் இவ்வளவாய் நான் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இப்படியாய் செலவழித்து கொண்டு விட்டுவிட்டேனே, என்னை என் தகப்பன் ஏற்றுக்கொள்ளுவாரா என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே வாஞ்சி அந்த ஒரு தாகத்தோடு தான் கடந்து வருகிறான். ஆனால் அவனை தூரத்திலே காணும் என்பதாக, அவன் ஒரு அடி எடுத்து வைத்து நடப்பதற்கு முன்பதாக அவனை கண்ட தகப்பனார் 2 அடி 3 அடியாக இன்னும் அதிகமாய் அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு வாஞ்சை அந்த தகப்பனுக்கு! அதே போல தான் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபிக்கும் போது, அல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம். என்னுடைய பிள்ளை இந்த நாளில் வேதம் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறது, என்னுடைய பிள்ளை சபையிலே ஜெபிக்கும்படி ஒரு வாய் திறந்தது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கர சந்தோஷம். இன்னும் அதிகமாய் அவருடைய உற்சாகத்தை அந்த ஆவியின் ஆனவராலே உங்களை பலப்படுத்துவார். அவன் அதோடு விடவில்லை. தகப்பனார் பாருங்கள், அவர் ஓடி போய், அவன் மிகவும் அசுத்தமானவன், அவன் குளித்து எத்தனையோ நாட்களாயிருக்கும், எப்படி அவனை தொடுவதற்கு கூட அருவருப்பாக இருக்கும் பாருங்கள். ஆனாலும் அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவரை அரவணைக்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் நம்முடைய தேவனும் கூட நம்மை பார்த்து நாம் அசுத்தர்கள் என்றோ பாவிகள் என்றோ தூசிகள் என்றோ அவர் நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. ஜனமே, நீ மிகவும் ஞானத்தோடு அவருடைய வசனங்களை வாசிக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். தேவ சமூகத்திலே நமக்கு ஆராதனை உண்டு என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் வருவோம், தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம், தேசத்திலே சமாதானமாய் வாழுவோம், சந்தோஷமாய் வாழுவோம். அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு போவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகத்தில் எது இல்லாமல் போய் தரித்திரவானாய் வாழ்ந்தாலும் கூட, ஒரு வியாதியின் அகூரத்தினால் வாழ்ந்தாலும் கூட, என் தேவன் என்னை முடிவிலே அந்த நித்திய ராஜ்யத்தை கொண்டு போவார் என்ற ஒரு இருதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டானால் அது பெருத்த ஒரு பாக்கியம். பாருங்கள், பெரிய கொள்ளை உடைமை நமக்கு கிடைத்து அந்த சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே ஆனந்த கண்ணீர் ஒவ்வொரு நிமிஷமும், நான் இதை அனுபவிக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனா என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பரலோக வாக்கியத்தை எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுதே நாம் அதனுடைய எல்லா வாக்கியங்களையும் அனுபவிக்க முடியும். நம்முடைய இருதயத்திலே நாம் ஏதோ கடந்து வந்தோம், ஆராதித்தோம், கடந்து போனோம் என்றல்ல, நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை நான் இந்த 4-10 செய்திகளுக்குள்ளாக அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வளர வேண்டும், வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட 23 வருஷங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு 23 வருஷங்கள் ஆகிறது, 24 வருஷங்கள். ஆனால் இதில் நான் எவ்வளவு நாட்கள் தூங்கிக் கொண்டிருந்தேன், எவ்வளவு நாட்கள் ஒரு சாட்சி சொல்ல எழும்பாதபடி தேவ சமூகத்தில் தலை கவிழ்த்து போட்டிருந்தேன் என்பதை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். பாருங்கள், ஒரு நாளைக்கு காலையில் எழும்பின உடனே இந்த நாள் எப்படி ஆகிலும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இந்த வேத வசனம் முற்றிலும் ஒவ்வொரு வசனமாக புரட்டினேன். ஒரு வசனம் கூட எனக்கு கிடைக்கவில்லை. பாருங்கள், நான் வெறுமையாக இந்த இடத்துல கடந்து வந்தேன். அவ்வளவு தூரம் என்னுடைய இருதயத்திலே உலக காரியங்களினாலே, கவலைகளினாலே, பாரங்களினாலே போய்கொண்டிருந்த பாருங்கள். ஆனால் கடந்து வந்த வேளையிலே நாம் இங்கே வேதம் வாசித்ததில் ஒரு வசனம் கிடைத்தது. பாருங்கள், அந்த வசனத்தை நான் எழும்பி அந்த இடத்துல சாட்சியாக சொன்னேன். அந்த வசனம் அந்த நாளிலே அந்த செய்தியாக மாறினது. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாளிலே நான் தீர்மானம் பண்ணினேன், ஏசப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீரே ஆண்டவரே, இவ்வளவாய் நான் விரும்புகிற காரியம் தேவன் எனக்கு வாக்கிய பண்ணினீரே என்று சொல்லி. அதே போல ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விருப்பம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும், ஒரு தாகம் வேண்டும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருந்து ஆராதிக்கும் பலவீனம் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. பாருங்கள், உற்சாகமுள்ள ஆவியினாலே தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது தேவன் பெருத்த சந்தோஷத்தையும் பலனையும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் ஒரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 7:21. எவ்வளவு அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் இதை அடிக்கடி வாசிக்கிறோம், அடிக்கடி ஜெபத்திலே சொல்லுகிறோம்.
ஆனால் யாருடைய இருதயத்திலும் அந்த வசனங்கள் பேசுகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், பரலோகத்தில் என் பிதாவின் சித்தம், இந்த பூமியிலே நாம் எப்படி ஆகிலும் எதை செய்யலாம் என்று வாஞ்சித்து நாம் ஓடுகிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே பிதாவின் சித்தம், இந்த நாளிலே ஏசப்பா நீர் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறணும். அதிகாலை வேளையில் எழும்பின உடனே, அப்பா அந்த நாளில் ஜீவனை தந்த தெய்வமே, இந்த நாளில் உங்கள் சித்தம் நிறைவேறணும் அப்பா, உம்முடைய விருப்பம் நிறைவேறணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் மற்றொடைய இருதயத்தை காயப்படுத்தாதபடி, மற்றொடைய இருதயத்தை ஆற்றுகிறதாய் தேற்றுகிறதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனமே, வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உன்னோடு கூட இந்த கூட்டத்திலே இருக்கிற சகோதரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுக்கொன்று நாம் கோபங்களோடு, எரிச்சல்களோடு, வைராக்கியங்களோடு நாம் இருப்போமானால், தேவனுடைய சமூகத்திலே அங்கு வேதத்திலே எழுதி வைத்தேன், ஆனால் எந்த வசனம் என்று சொல்லவில்லை, ஏசாயாவிலே பார்க்கிறோம். ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஒரு நோவாவுடைய பேழைக்குள்ளே எல்லாம் ஒருமித்து இருந்தபோது அங்கே ஒரு கேடும் ஒரு தீங்கும் வராதபடி தேவன் அந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்த தெய்வம். இன்னும் வரும் நாட்களிலே அவருடைய ஆளுகையிலே அப்படித்தான் இருக்க போகிறது. பாருங்கள், நாம் எல்லா காரியத்திலும் பாம்பு புற்றிலே பிள்ளை கை போட்டால் கூட அது கேடு செய்வாரும் தீங்கு செய்வாரும் இல்லை. கடந்த நாளிலே நாம் பார்த்தோமே, சிறு பிள்ளை நம்ம இந்த மேசைக்கு மேலே தூக்கி விட்டுட்டு நாம் தூரி நின்று கை காட்டினால் கூட அதுக்கு கீழே குண்டென்று தெரியாது, சாடி விழுந்துடும். அதே போல தான் பாருங்கள், பிள்ளைகளுடைய மனசை போல நம்முடைய இருதயங்கள் மாற வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் சிநேகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும், ஒருவருக்கொருவர் நாம் எல்லா காரியத்திலும் விசாரித்துக் கொள்ளுகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று நம்ம இந்த வருஷத்திலே நம்ம ஆதியிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் அதென்று தான் நினைக்கிறேன். பாருங்கள், எத்தனை நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய வசனங்களை நாம் கேட்கக்கூடாதபடி நாம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார், தாழ்மை, மிகுந்த தாழ்மை. தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு நான் தாழ்மைப்படுகிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு நாம் கீழே தேவ சமூகத்திலே, தெய்வமே உம்முடைய நாமத்தினாலே நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வேன், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வேன், எது வந்தாலும் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அந்த வண்ணமாய் நான் தாழ்மையோடு கூட பொறுமையோடு கூட கடந்து போவேன் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுப்போமானால், தேவன் அந்த இடத்திலே நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் நினைக்கிறோம், என்னுடைய காரியம், நான் எதை செய்தாலும் நமக்கு ஏனென்று சொன்ன நமக்கு சத்துருக்கள் யாரும் இல்லை இந்த பூமியிலே. கடந்த நாளில் பாருங்கள், வயநாட்டில் 270 நேரத்துக்கு சாயங்காலமாக 270 ஆட்கள் என்று சொல்லுகிறார் மரித்தவர்கள். பாருங்கள், ஒரு செகண்ட் கொண்டு. ஆனால் இந்த நாளிலேயும் கூட நாம் இந்த பேசிக்கொண்டிருக்கிறோம். நாளை காலையிலே யார் எழும்புவார்கள், யார் எப்படி இருப்பார்கள் என்று தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நாம் நினைக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் கழியட்டுமே, இன்னும் நான் ரட்சிக்கப்படுவது நாட்கள் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி. தேவன் எத்தனை நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது யாருக்கும் நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் நாம் இருப்போமோ இல்லையோ என்பது அவருடைய கரங்களில் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து தேவன் நமக்கு கொடுத்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசா பாசங்கள், கண்ணின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் எல்லாம் தேவன் தந்தது அல்ல. இதெல்லாம் உலகத்தினால் உண்டானது. இதெல்லாம் உலகத்தில் அழிந்தே போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற நல்ல கிரியையானாலும் சரி, தீமையான கிரியைகளானாலும் சரி, நல்ல கிரியை செய்தோமானால் அதற்குரிய பலனை தேவன் இந்த சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். தீமையானால் அதற்குள்ள பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்ப்போம், நம்மை தாழ்த்துவோம், தேவ சமூகத்திலே மிகவும் வாஞ்சியோடு அதை தேடுவோம். ஆனால் தேவ சமூகத்திலே அப்படி தேடுகிற வேளையிலே மிகுந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், 1 யோவான் 2:10 வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2:10. பாருங்கள், வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது. நம்முடைய தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன். நம்ம உலக பிரகாரமாக நம் சகோதரன் என்று யாரையும் சொல்லவில்லை. நம் சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் சகோதரன் என்று சொல்லுகிறது. நம்ம
அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முழுவதும் நம் சகோதரங்களாக, அதுதான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைத்திருக்கிறான், அவரிடத்தில் இடர் இல்லை. அவனுக்கு யார் எதை பேசினாலும் அவனுக்கு ஒன்றும் அவனுடைய மனதிலே தோன்றுகிறதில்லை. யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், அதனால் நமக்கு ஒன்றும் குறைகிறதில்லை. பரிசுத்த தேவனுடைய ஆளுகை நம் உள்ளத்திலே இருக்கும், நம்மை தேற்றுவார். 2:11 கூட வாசியுங்கள். 2:11, 1 யோவான் 2:11. பாருங்கள், வசனங்களை வாசிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், நாம் சபையிலே சாட்சியாய் எல்லா காரியங்களுக்கும் நிற்கிறோம், அப்படி அல்ல. தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறோமோ என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாட்கள் நெருங்கும் போது கடிந்து கொண்டு ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். கடிந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டிய நம்ம கடமை. ஆனால் அவள் ஏற்றுக்கொண்டவள் அதற்குள்ள பலனை பெற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவள் போகிற இடமே இன்னதென்று தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் யாரையும் குறை சொல்லுகிறதில்லை. தேவ சமூகத்திலே நீங்கள் வேத வசனங்களை வாசியுங்கள். நான் பேசுகிற வசனம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் வீடுகளில் போய் அதை வாசித்து பாருங்கள். அதில் தேவன் உங்களோடு பேசுவார், ஒவ்வொருவரோடும் பேசுவார். தேவனுடைய சமூகத்தில் நாம் விழித்திருந்து செபித்து தேவனுடைய சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம் உலகத்திலே பெரிய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யவானாய் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்து ஓடுகளாய் அல்ல. தேவன் ஆசீர்வாதங்களை தரும்போது அதை பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு தந்தாலும் நாம் அது அவரவருக்கு தகுதிக்கு தகுந்ததாக தேவன் தருகிற வேளையிலே அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அது வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நாம் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது என்று இருக்கிறது. வேலை செய்ய வேண்டும், நிச்சயமாக வேலை செய்ய வேண்டும், கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும். எங்கில் தான் சாப்பிட முடியும், எங்கில் தான் இந்த பூமியில் வாழ முடியும். ஆனாலும் கூட நாம் அதையே ஜீவன் என்று சொல்லி நாம் ஓடக்கூடாது. அதிலே நம்முடைய ஜீவனை இழந்து போகக்கூடாது. இந்த பூமியிலே ஏதோ கொஞ்ச நாட்கள் நாம் இந்த பூமியில், ஆனால் நித்திய காலமாக தேவ சமூகத்தில் நாம் அவரோடு கூட ஆளுகைக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த இடத்துல கடந்து வந்து நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை துதிக்கிறது, அவரை ஸ்தோத்திரிக்கிறது, ஜெபிக்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பாக்கியம், அந்த நித்திய ஜீவன். அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால் அது பெரிய ஒரு காரியம். அது வேதத்தில் எத்தனை வசனங்கள், வியாபாரியானவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஒரு முத்தை கொள்ளும்படியாக அவன் போகிறான். அதுபோல நமக்கு என்ன இந்த பூமியில் கிடைத்தாரு எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய சமூகத்திலே அந்த ஒன்றை மாத்திரம், அவருடைய நித்திய ஜீவனை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் நித்திய காலமாய் நாம் ஆனந்த கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் வாழ முடியும். அது ஒரு நித்திய சமாதானம் உள்ள இடம். ஆனால் பாதாளமோ மிகவும் வேதனை உள்ளது. அது நித்திய காலம். ஆத்மாவுக்கு எந்த காலமும் அதுக்கு மரணம் கிடையாது. பாருங்கள், ஆத்மா மரிக்காது, ஆத்மா வியாகுலப்படும். நாம் இந்த நாளிலே ஆத்மா சரீரம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த நாளிலே ஆவியும் போய்விடும், சரீரமும் போய்விடும். ஆத்மா தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. அங்கு பெருத்த வேதனையாக இருக்கும். இதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள முடியும் பாருங்கள். அதனால் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் எப்படி ஆகிலும் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்முடைய ரட்சிப்பின் பாதையிலே தேவனுக்கு அனுதினமும் அவருடைய சமூகத்திலே நாம் நடப்போம். இன்னும் 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படும் என்பதாக தேவன் நம்மை அசுத்தத்திலும் பாவத்திலும் கிடக்கும்போது நம்மை தேவன் தூக்கி எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் வைப்பார். அதுவரையிலும் நாம் அவருடைய பிள்ளையாகவில்லை. அவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து அவருடைய சமூகத்தில் நம்ம வைக்கும்போது நாம் அந்த வசனங்களை வாசிக்க வேண்டும். அவர் பொய் உரையாத தேவன். ஒரு காரியமும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியமும் பொய் அல்ல, எல்லா காரியமும் உண்மை. அதை நாம் நம்ப வேண்டும். தேவ சமூகத்தில் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தருகிற அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் அதிகமாய் தேவ சமூகத்தில் செபிப்போம். வெள்ளிக்கிழமை தோறும் அநேகர் கடந்து வருகிறீர்கள், கடந்து வாருங்கள். வந்து செபிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நான்
வேலை வேலை என்று ஓடின நாட்கள் உண்டு. எவ்வளவோ சம்பாதித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே என்று பார்க்கும்போது நான் சம்பாதித்ததில் ஒன்று கூட என்னுடைய வாழ்க்கையிலே நிலை நிற்க கூடாதபடி இருக்கிறது, சமாதானம் இல்லாதபடி இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் அந்த 1 மணி நேரம் நாம் விழித்திருந்து இந்த சபைக்காக, சபையின் ஜனங்களுக்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெருத்த சமாதானமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பரிசுத்த தேவன் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். எது இருக்கோ இல்லையோ அதை பற்றி நான் கவலையே படுகிறதில்லை. நான் எப்பொழுதும் என்னுடைய இருதயத்திலே ஒரே ஒரு எண்ணம், தேவன் எனக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை அந்தந்த நேரங்களில் தேவன் எனக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறவர். நாம் அதற்காக ஆசீர்வாதங்களை தேடி ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் நாம் ஓடுகிறவர்களாய் அல்ல, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடி அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்து அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற வேளையிலே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். நம்முடைய வாயின் சொல் புறவுவதற்கு முன்னே நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருப்பார். பாருங்கள், ஹல்லேலூயா. இதனிடையிலே பிரயாசங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், வியாதிகள் வரும், தரித்திரங்கள் வரும். வராது என்று சொல்லவில்லை. எல்லாம் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதுதான். எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்தை ஜெயித்தார். தேவன் ஜெயித்ததை நீங்கள் எல்லாரும் வாசிப்பவர்கள். எவ்வளவு பாடுகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? நாம் எவ்வளவாய் நாம் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா என்பதை நாம் எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக நாம் மரித்து போயிருக்க வேண்டிய நம்மை இவ்வளவாய் தேவனுடைய சமூகத்தில் ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கிற நாட்களில் நாம் ஆராதிப்போம். தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். உற்சாகமாய் பாடி துதிப்போம். உற்சாகமாய் ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து முன்னேறுவோம். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தெய்வம். பாருங்கள், நம்மை கைவிட்டுகிற தேவன் அல்ல. அந்த நித்திய ராஜ்யம் என்பது நாம் யாராலும் அதை இழந்து போவோமானால் அதற்கு பதிலாக ஒன்றும் யாராலும் கொடுக்க முடியாது. பாருங்கள், அதை ஈடுகட்ட முடியாது. பாருங்கள், பழைய காலங்களிலே நான் சின்ன வயசிலே பிரசங்கத்திலே கேட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த காலங்களில் அநேகர் எல்லாரும் பணியேறிமார்கள் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அந்த பணியேறிமார்கள் ஞாயிற்றுக்கிழமை பணியேற போக மாட்டார்களாம். ஏனென்று சொன்னால் திங்கள் காலையிலே பார்க்கும்போது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி சனிக்கிழமை காலையில் இருந்ததோ அதே போல அந்த அக்கானியானது இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுத்ததை நான் கேட்டிருக்கிறேன். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை நாம் தேவனுக்கென்று கொடுத்தால், தேவனுக்கென்று நாம் வைராக்கியம் வாஞ்சையும் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் எந்த காரியத்திலும் தேவன் நம்மை குறை வைக்க மாட்டார். குறைவுகள் வரும், நெருக்கங்கள் வரும். அந்த இடங்களில் எல்லாம் பரிசுத்த தேவன் நம்மை நிச்சயமாகவே அவருடைய வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அவரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசித்தது, அவள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுபோல ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போம். தேவன் வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.